வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 7 சோஷியல் சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்கில் இருந்து சாப்டர் நம்பர் 7 த குப்தா எரா அண்ட் ஏஜ் ஆஃப் டயர்லெஸ் கிரியேட்டிவிட்டி. ஸோ குப்தருடைய பீரியடும் அவங்களுடைய டயர்லெஸ் கிரியேட்டிவிட்டி எல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நெய்தர் ஃபோர்ஸ் நார் மியர் டிப்ளமசி கேன் எலிமினேட் evil, nor is righteousness upheld by flattery alone. It is wisdom and knowledge that truly strengthen a kingdom, not in indulgency in luxuries. காளிதாசா இன் ரகுவம்சா. ரகுவம்சத்தில் இருக்க காளிதாசா என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிங்டம் எப்படி இருக்கணுன்றதுக்கான கோட் கொடுக்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா நெய்தர் ஃபோர்ஸ் வன்முறையாலேயோ இல்லைனா பார்த்தீங்கன்னா அரசியல் தந்திரத்தாலேயோ ஒரு ஈவில் பவரை நம்ம டிஃபீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டரி அலோன், அதாவது பொய்யான புகழ்ச்சியாலேயும் மட்டும் நீதியை நிலைநாட்ட முடியாதுன்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு கிங்டம் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும். உண்மையாகவே கிங்டம் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும்னா அவங்களுக்கு என்ன இருக்கணும், விஸ்டம், நாலேஜ், அதுதான் ஞானம் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாலேஜ், அறிவும் இருக்கணும். அப்போ தான் அந்த கிங்டம் ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்டெலிஜென்சி இன் லக்ஸரி, ஆடம்பரத்தில் மூழ்கிடக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அந்த கிங்டம் ரொம்ப நாளைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு ரகுவம்சத்தில் இருக்க காளிதாசா சொல்கிறாரு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, landscape of Ajanta cave dating from the 2nd century BCE to about 480s common era. அஜந்தா கேவ் கொடுத்துருக்காங்க. இதோடைய பீரியட் பார்த்தீங்கன்னா 2nd century BCEலேருந்து 480 காமன் era வரைக்கும் இருந்திருக்கு. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, who were the Guptas, why the Guptas period sometimes called the classical age in Indian history. குப்தர்கள்லாம் யார், அவங்களுடைய பீரியட் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஏன் கிளாசிக்கல் ஏஜ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாட் வாஸ் ஹேப்பனிங் இன் த ரெஸ்ட் ஆஃப் த சப்கான்டினென்ட் அட் த சேம் டைம். இந்தியாவுடைய சப்கான்டினென்ட்டு அதர் பார்ட்டில், குப்தருடைய பீரியடில் அதர் பார்ட் ஆஃப் சப்கான்டினென்ட்டில் என்னென்னலாம் நடந்தது. Who were some greatest figure of this period and why do their stories matter today? ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா வேறு யாரெல்லாம் ரொம்ப கிரேட் பீப்புளாக இருந்தாங்க, அவங்களுடைய ஸ்டோரிஸ்லாம் ஏன் இன்றைக்கி இல்லை, நமக்கு கிடைக்கலன்ற மாதிரி அது எல்லாமே பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா திருவுன்ற ஒரு பையனும் பவிஷ்யான்ற ஒரு பொண்ணும் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க ஒரு டைம் ட்ராவல் மிஷின் மாதிரி இருக்குது. அதை வச்சு இத்திஹாசான்னு சொல்லிவிட்டு அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கிங்டமுக்கு போயிட்டு வராங்க. திரு அண்ட் பவிஷ்யா had just returned from their journey to the Pandya kingdom. திருவும் பவிஷ்யாவும் இப்போ எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியா கிங்டம்லேருந்து இப்போ தான் ரிட்டர்ன் வந்திருக்காங்க. They had seen the splendid market, taken a short trip on a ship and met some Roman traders buying pearls. ஸோ அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அழகான மார்க்கெட் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஷிப்பில் ஒரு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வந்திருக்காங்க. ரோமன் ட்ரேடர்ஸ்லாம் பேர்ல் வாங்குறத பார்த்துட்ருக்காங்க. நவ் தே வேர் இச்சிங் டு யூஸ் த இதிஹாசா அகைன் ஜம்ப் எ ஃபியூ சென்ச்சுரிஸ். இன்னும் அவங்களுக்கு என்ன ஆசையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதிஹாசாவை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு இன்னும் ஃபியூ சென்ச்சுரிஸ் ஜம்ப் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. What would that be like? அது எப்படி இருக்கும்? They wondered, அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. Will the cities be the same? cities இதே மாதிரி சேமாக இருக்குமா? What about the people and society? அங்கே இருக்க people and society எப்படி இருப்பாங்க? Would they have changed? இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? What kind of governance would they have? என்ன மாதிரி கவர்மெண்ட் அங்கே இருக்கும்? Would they have a new literature, new art, could not wait, find out and were soon whisked away too. ஸோ அவங்களோட கிங்டம் எப்படி இருக்கும், அவங்களுடைய கவர்னன்ஸ் எப்படி இருக்கும், அவங்களோட லிட்ரேச்சர், ஆர்ட் அது எல்லாமே எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையோடு அதை ரொட்டேட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குப்தாவோட எம்பைரர் எங்கே இருக்குது, எந்த ரீஜனில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு குப்தாவோட எம்பைரர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வக்காத்தாஸ் எம்பைரர், வக்காத்தாஸ் கிங்டம், கமாரப்பா கிங்டம், கீழே பார்த்தீங்கன்னா பல்லவாஸ் கிங்டம். இது எல்லாமே இந்தியன் மேப்பில் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா
Bhavishya, my head is spinning. There are so many kingdoms and emperors. How am I ever going to remember all of this? இதெல்லாம் பார்த்தோன்னா பவ்யாவுக்கு வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்குது. நிறைய கிங்டம்ஸ் இருக்குது, நிறைய எம்பைரர் இருக்குது. இதெல்லாமே நான் வந்துட்டு எப்படி மைண்டில் வந்து வச்சுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. Dhuru, don't worry Bhavishya, let us understand what is happening and well remember it. ஸோ வந்து கவலைப்படாத, ஃபஸ்ட்டு நம்ம என்ன நடக்குதுன்னு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Bhavishya, it is there anything in this period that we can see back home? இந்த பீரியடில் நம்ம பார்க்க ஏதாவது இருக்கா, நம்ம வீட்டிலேருந்தே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. let us use our time machine and find out. நம்மளுடைய டைம் மிஷினை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Bhavishya activate Itihasa and they jumped into Mehruli where the famous iron pillar of Delhi. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பவிஷ்யா வந்து அவங்களுடைய டைம் மிஷினான இதிஹாசாவை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. எங்கே வந்து போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்க மெஹருலிக்கு வராங்க. அங்கே என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் அயன் பில்லர் வந்து பார்க்குறாங்க. They overhear a tour guide nearby who was explaining the significance of this pillar. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூர் கைடு வந்து இந்த பில்லருடைய இம்பார்ட்டன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. The tour guide, this iron pillar of Delhi is over 1600 years old and still stand tall without rusting. It is a testimony of the advanced metallurgical skill of ancient India. டூர் கைடு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இந்த அயன் பில்லர் வந்து 1600 இயர்ஸ் ஓல்டு, இது வந்து 1600 வருஷம் பழமையானது. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரஸ்ட்டும் இல்லாமல் வந்து நின்றுட்டு இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் இண்டியன்ஸோடைய மெட்டலாஜிக்கல் ஸ்கில், அந்த உலோகவியல், அவங்களோட மெட்டல்ஸ் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணி ரஸ்டிங் இல்லாமல் வச்சுருக்காங்க, அவங்களுடைய ஸ்கில்லுக்கு ஒரு எவிடன்ஸ்ன்னு சொல்கிறாரு. Bhavishya, 1600 years old, not rusting. Let us go and see it. 1600 வருஷம் பழமையானதா, அது வந்து இன்னும் ரஸ்டிங் இல்லாமல் இருப்பா பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிட்றாங்க. Bhavishya, look, this is the famous iron pillar. பாரு, இதுதான் வந்து ஃபேமஸ் அயன் பில்லர் சொல்கிறாங்க. Dhuru, oh wow, there is something written on it but I can't read it. Dhuru என்ன சொல்கிறாங்க, அதில் ஏதோ வந்து எழுதியிருக்கு, அதை என்னால் வந்து ரீட் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. Bhavishya, I wonder who made this and why. Let's hear what the guide uncle has to say about this. ஸோ பவிஷ்யா என்ன சொல்கிறாங்க, இதை வந்து யார் வந்து செஞ்சுருப்பாங்க, எதுக்காக செஞ்சுருப்பாங்க, கைடு அங்கிள் என்ன சொல்கிறாரு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவிஷ்யா சொல்கிறாங்க. Tour guide, the 6-ton pillar was erected during the region of Chandragupta II, a ruler of Gupta dynasty. ஸோ குப்தா டைனாசிட்டியில் இருந்த சந்திரகுப்தா 2 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லரை வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருக்காரு. இதோடைய வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 ton. This was probably erected the first in the front of the Udayagiri cave, Madhya Pradesh, and brought to Delhi a few centuries later. இது ஃபஸ்ட்டு வந்து எங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்க உதயகிரி கேவ் கிட்ட வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஃபியூ சென்ச்சுரிஸ் எகோ தான் அது வந்து டெல்லிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இட் வாஸ் டெடிகேட்டட் டு விஷ்ணு அண்ட் இட்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன் செலிப்ரேட் த கிங்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ இந்த பில்லர் எதுக்காக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த பில்லரில் என்ன வந்து இன்ஸ்கிரிப்ஷனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே அங்கே வந்து இன்ஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்காங்க அந்த பில்லரில். Both, that is so fascinating. We would love to learn more about this king and his emperor. இது பார்க்க ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது. இன்னமும் நாங்கள் இந்த கிங்கும் அவங்களோட எம்பைரர் பற்றி நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. Let us begin the exciting journey into the history of Gupta's emperor. Next, don't miss it out. The picture leaving a bicycle in the rain for just 1 year, it would be soon show the sign of rust. Yet this ancient pillar stand under the open sky for centuries remain unaltered. Scientists have tried to uncover its secret
and they believe it is because of unique thin layer created by the special iron used and oxygen from the air form the surface of the iron protecting from corrosions. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா 1 year ஓப்பன் ஸ்கையில் வச்சு ஒரு பைசைக்கிள் வந்து ரெயின்லேயும் ஓப்பன் ஸ்பேஸ்லேயும் இருந்து எப்படி ஆச்சுன்னா சீக்கிரமாகவே வந்து ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் வந்துட்டு இது வந்து நிறைய சென்ச்சுரிஸாக வந்துட்டு இந்த பில்லர் வந்து ஓப்பன் ஸ்கைலே இருக்குது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்டர் எதுவுமே ஆகாமல் இருக்குது. அப்படியே எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீக்ரெட்ஸ் என்னென்னு அன்கவர் பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு இனிக்கு ஸ்பெசிஃபிக்கான லேயர் தின் லேயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அயனுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஏரில் இருக்க ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகாமல் அதை வந்து அயன் பில்லரை ப்ரொடெக்ட் பண்ணது கரோஷனில் இருந்துன்னு சொல்கிறாங்க. Then a new power emerged. By the 3rd century Common Era, the Kushanas Empire, which spread out the north and northwest of the subcontinent, started to weaken. 3rd centuryல வந்து பார்த்திங்கன்னா குஷானா எம்பையர் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா எங்கே ஸ்ப்ரெட் ஆகிருந்ததுன்னா நார்த் வெஸ்ட் ஆஃப் த சப்கான்டினென்ட்ல வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்தது. அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3rd centuryல வந்துட்டு ஸ்டார்டன் டு வீக்கன், ரொம்ப வந்துட்டு வீக் ஆக ஆரம்பிச்சது. a new kingdoms emerged. அப்போ வந்து புது கிங்டம் வந்து எமர்ஜ் ஆகுது. setting the stage for fresh period of consolidations and new act on this stage was Gupta dynasty. அப்போ புது கிங்டம் வந்து எமர்ஜ் ஆகுது. அது யாருது பார்த்தீங்கன்னா குப்தா டைனாசிட்டி. ஒரு நியூ ஸ்டேஜ் நியூ ஆக்ட் எல்லாமே வந்துட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. There was a various theory on the origin of Guptas. குப்தருடைய பீரியட் ஆரிஜின் ஆனதுக்கு நிறைய தியரிஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹவெவர் இட் இஸ் வைட்லி பிலீவ்டு தட் தே ஆர் எமர்ஜ்ட் இன் த ரீஜன் நியர் பை ப்ரெசன்ட் டே உத்தர் பிரதேஷ் ரீஜனல் ரூலர். இவங்க வந்து எப்படி வந்து எமர்ஜ் ஆனாங்கன்றதுக்கு நிறைய தியரிஸ் சொன்னாலும் எல்லாராலையும் காமனாக அக்செப்ட் பண்ணப்பட்ட தியரி என்னென்னா இவங்க எங்கே இருக்காங்கன்னா ப்ரெசன்ட் டேயில் இருக்க உத்தரப்பிரதேசத்துடைய ரீஜனல் ரூலராக வந்து இருந்திருக்காங்க அப்படின்றத வந்து எல்லாரும் நம்புகிறாங்க. ஓவர் டைம் தே ரோஸ் ப்ராமினன்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ் எ பவர் எம்பையரர். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவர் எம்பையராக எஸ்டாப்ளிஷ் வந்து ஆகுறாங்க. The Gupta period is considered as unremarkable in Indian history and is marked by significant development in many areas. The field of art, architecture, literature and science flourished particularly during the time of Chandragupta II and their legacy continues even today. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ரிமார்க்கபிள் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. மெனி ஏரியாலையும் வந்து அவங்கள வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்லேயும் ஆர்கிடெக்சர்லேயும் தென் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரேச்சர் சயின்ஸு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணி இன்னைய வரைக்கும் வந்துட்டு பேர் இருக்க மாதிரி செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே யாருடைய பீரியடில் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா டூவோடைய பீரியடில் தான் வந்து நடந்ததுன்னு சொல்கிறாங்க. The inscription on the iron pillar in Delhi speaks of a king named Chandra who has been identified Chandragupta II, not to be confused with Chandragupta Maurya from the Maurya dynasty whom we met earlier. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்கிரிப்ஷனில் யாரை பற்றி அதிகமாக எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா அவரை பற்றி தான் வந்து எழுதியிருக்காங்க. ஆனால் மௌரிய பேரரசில் இருந்த சந்திரகுப்த மௌரியரோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இவர் வந்து குப்தர் பீரியடில் இருந்த சந்திரகுப்தர் II. சந்திரகுப்தா ஆல்சோ நோன் அஸ் விக்ரமாதித்யா. நம்ம வந்து நிறைய விக்ரமாதித்யா ஸ்டோரிலாம் வந்து படிச்சிருப்போம். சந்திரகுப்தரை வந்து எப்படியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா விக்ரமாதித்யான்னு சொல்லியும் தெரிஞ்சுக்கலாம். வாஸ் ஒன் ஆஃப் த ரினவுண்ட் ரூல் ஆஃப் த குப்தா டைனாசிட்டி. He was devotee of Vishnu and his Mount Garuda often appears on many inscription. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷ்ணுவோடைய டிவோட்டியாக வந்து இருந்திருக்காரு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இன்ஸ்கிரிப்ஷன் நிறைய இடத்துல வந்து நம்ம என்ன பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோடைய வாகனமான கருடனை வந்து பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க.
don't miss out. What you notice the 2 in Chandragupta 2's name. ஸோ சந்திரகுப்தரோடைய பேருக்கு பின்னாடி ரோமன் லெட்டர் 2 வந்து வருது. Historian added this number because there was another Chandragupta before him, his grandfather. இந்த ஹிஸ்டோரியன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தாவுக்கு பின்னாடி இந்த 2ன்ற நம்பரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சந்திரகுப்தாவுக்கு முன்னாடி வந்து இன்னொரு சந்திரகுப்தா 2க்கு முன்னாடி சந்திரகுப்தா 1ன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அது அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தாவுடைய கிராண்ட் ஃபாதர் வந்து அவர் தான் வந்து சந்திரகுப்தா 1. கிராண்ட் சன் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தா 2. Because there was another Chandragupta 1 has he is there referred to played a crucial role in earliest expansion of the Chandragupta Empire. He is remembered for his coins and strategic alliance which helped him consolidate his power and laid the foundation of strong empire. ஸோ ஏன் இந்த மாதிரி வந்துட்டு சந்திரகுப்தா 1 and 2ன்னு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெடிஷனில் வந்து இந்தியன் ட்ரெடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் ஃபாதருடைய பேரையே வந்துட்டு அவங்களுடைய சன்னுக்கு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தா 1 கிராண்ட் ஃபாதராகவும் சந்திரகுப்தா 2 வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் சன்னாகவும் இருந்திருக்காங்க. ஸோ சந்திரகுப்தா 1 நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சன் வந்து சமுத்திரகுப்தா, அவருடைய சன் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்தா 2. ஸோ சந்திரகுப்தா 1 வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த குப்தாவுடைய எம்பையர் வந்து டெவலப் ஆகிறதுக்கு நிறைய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காயினில் வந்துட்டு அவருடைய பிக்சரும் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிக்சர் அவங்களுடைய ஒய்ஃபோடைய பிக்சர் வந்து இருக்குது. கிங் அண்ட் குயினோடைய பிக்சர்ஸ் இருக்குது. அந்த காயினோடைய அனதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மியோடைய சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கோல்டு காயின். The warrior king. The Pragya Prasti is a pillar inscription in Pragyaraj praised the achievement of Samudragupta, Chandragupta's 2's father. According to the author of the inscription, the court poet Harisena, the king's ambition was to be Dharani Banta or to unity of the earth. To this end of the fought many wars defeat. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராக்யராஜில் வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குது. அது என்ன சொல்லுவாங்கன்னா பிராக்ய பிராஸ்தான்னு சொல்கிறாங்க. அந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து யாரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரைஸ் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் சமுத்திரகுப்தருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே அதில் வந்து இன்ஸ்கிரிப்ஷனாக வந்து எழுதியிருக்காங்க. சமுத்திரகுப்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 2 இருக்கார்ல, அவருடைய அப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர். ஸோ இதில் வந்துட்டு இந்த இன்ஸ்கிரிப்ஷனோடைய ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் போயட் அரசவை புலவர்னு இருப்பாங்கல்ல, ஹரிசேனான்ற அரசவை புலவர் தான் வந்து அதோடைய இன்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து ஆத்தராக வந்து இருந்திருக்காரு. அதில் என்ன வந்து அவங்களுடைய ஆம்பிஷனாக அவர் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தரணி பந்தானா அந்த தரணி, அதாவது எர்த்து எல்லாமே வந்து ஜாயின் பண்ணுறது தான் வந்துட்டு, அதாவது அவங்களுடைய கிங்டம் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறது தான் வந்து தரணி பந்தா. தரணினா எர்த்துன்னு அர்த்தம், பந்தானா ரிலேட் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா அது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபை த எர்த். டு திஸ் எண்ட் ஹி ஃபவுட் மெனி வார்ஸ். இதில் வந்து எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வார்ஸ் வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. தென் கிங்ஸ் எல்லாத்தையும் வந்து டிஃபீட் பண்ணியிருக்காங்க. டிஃபீட் த கிங்ஸ் டேக்கிங் த ஓவர் தயர் கிங்டம்ஸ். டிஃபீட் பண்ணிவிட்டு அவங்களோட கிங்டம்ஸ் எல்லாமே இவங்க எடுத்திருக்காங்க. அண்ட் எக்ஸ்பேண்டிங் இஸ் எம்பையர். அதுக்கப்புறம் அவங்களுடைய எம்பையரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. மெனி டிஃபீட்ஸ் கிங்ஸ் வேர் resigned and offered tribute to the Samudragupta, while other fearing his might submitted without protest. ஸோ நிறைய வார் வந்து பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிங்டம் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டிஃபீட் பண்ண அவங்கள எதிர்த்து போராடின கிங்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அரச பதவியை வந்து துறந்துட்டு திரும்ப வந்து சமுத்திரகுப்தர் அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு கிங்கை அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டேருந்து வரி வந்து வாங்கியிருப்பாங்க. சில பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பயந்துட்டு அவங்கள ப்ரொட்டஸ்ட் பண்ணாமல்
அவங்கக்கிட்ட அவங்களுடைய கண்ட்ரியை வந்து டைரெக்டாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. Harisena also wrote about how the king support art, learning and trade, making his kingdom rich and successful. ஹரிஹேசா என்ன அந்த அரசவை புலவர் கோர்ட்டோட போயிட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கிங் 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 எதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங்க்கும் ட்ரேடிங்க்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணதுனால தான் இன்னைய வரைக்கும் அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லான கிங்டமாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. சமுத்திரகுப்தா himself is portrayed as Veena player in one of the coin and he minted. ஸோ சமுத்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயினில் வந்து வீணா ப்ளே பண்ணுற மாதிரியான காயின்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மியோடைய காடஸ் லக்ஷ்மியோடைய சிம்பிளை வந்து கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் சைடில். ஸோ இதுதான் வந்துட்டு வீணை ப்ளே பண்ணுற சமுத்திரகுப்தருடைய இமேஜ். Some literacy source give us descriptive information about the rules, kingdoms and the people. ஸோ சில லிட்ரேச்சரி சோர்ஸ் என்ன கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸ்லாம் அங்கே எப்படி இருந்தது, கிங்டம் எப்படி இருந்தது, பீப்புள் எப்படி இருந்தது, அந்த டிஸ்கிரிப்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. த விஷ்ணு புராணா ஃபார் த இன்ஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபிக் கீ ரீஜன் ஆஃப் த எம்பைரர். விஷ்ணு புராணத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கீயாக வந்து இருக்குது அந்த எம்பைரர் எங்கெங்கெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு விஷ்ணு புராணத்துலேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. த குப்தா டைனாசிட்டி வில் ரூல் ஓவர் த அனுகங்கா மிடில் ஆஃப் த காஞ்சட்டிக் basin, Pragyaga, present day Pragyaraj, Sakata, Ayodhya, Magadha, approximately Bihar and all its surrounding regions. இந்த regions எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு புராணத்தில் மென்ஷன் பண்ணியிருக்க குப்தா டைனாசிட்டின்னு சொல்கிறாங்க. பட் அட் இட் பீக் the Gupta Empire covered the large area than this most present day of North and West India along with part of the Central and East India. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்க பீக்கில் இருந்த காலத்தில் குப்தாவுடைய எம்பையர் பீக்கில் இருந்த காலத்தில் லார்ஜ் ஏரியாவை வந்து அவங்க கவர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேயில் இருக்க நார்தர்ன் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியா, சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் இந்தியா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குப்தா டைனாசிட்டியை வந்து அவங்க பீக்கில் இருந்த பீரியடில் கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குப்தா டைனாசிட்டி அவங்களுடைய டைனாசிட்டி ப்ரெசென்ட் ஆகிருந்த ஏரியாஸ் தான். நார்த்து, ஈஸ்ட்டு, தென் சென்ட்ரல் இந்தியா இது எல்லாமே வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. A traveler's account of Indian society in the Gupta's age. ட்ராவலர்ஸ் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க குப்தா சொசைட்டியை பற்றி அப்படி சொல்லி சொல்கிறோம். The Chinese traveler Faxian, pronounced as Fasciani, visited India in the early 5th century Common Era. He set out his long and difficult pilgrimage to visit the scared Buddhist site, learn from the renowned Indian scholars and collect manuscripts of Buddha's texts so he could take them back to China. ஸோ சைனாலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்சியன் என்ற ஒரு ட்ராவலர் வந்து வந்திருந்தார். அவர் எப்போ வந்தார்னு பார்த்திங்கன்னா ஏர்லி 5th சென்ச்சுரியில் வந்திருந்தார். அவர் வந்திருந்த அப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக வந்தார்னா நிறைய பில்கிரிம்ஸ்லாம் வந்து சுற்றி பார்க்குறதுக்காகவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புத்திஸ்டோடைய சைட்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்காக அவங்க இந்தியன் ஸ்காலர்ஸ்லாம் எப்படி இருந்தாங்கன்னா அதை லேர்ன் பண்ணுறதுக்காகவும் புத்தாஸோடைய மேன்ஸ்கிரிப்ட்ஸ்லாம் என்ன அந்த டெக்ஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சைன் பண்ண டெக்ஸ்டெல்லாம் வந்துட்டு சைனாவுக்கு கொண்டு போகலாம் அந்த மாதிரி வந்து வந்திருக்காங்க. ஃபேக்சியான் ட்ராவல்டு எக்ஸ்டென்சிவ்லி அக்ராஸ் த இந்தியா. ஸோ ஃபேக்சியான் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா அக்ராஸ் த இந்தியா ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்சர்விங் ஹர் கல்ச்சர், கவர்னன்ஸ் அண்ட் சொசைட்டி, ரெக்கார்ட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் and observation for the people of the homeland and for us.
ஸோ இவர் வந்துட்டு நிறைய இடத்துல சுற்றி பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்க கல்ச்சர் எப்படி இருக்குது, கவர்னன்ஸ் எப்படி இருக்குது, சொசைட்டி எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்சர்வேஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய ஹோம்லேண்டு சைனா பீப்புளுக்காகவும் ஃபாரஸ்ட் நமக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சின்ஸ் த ட்ராவல் வயோலேஜ் ஹேஸ் சர்வைவ்டு டு திஸ் டே, உங்களுடைய ட்ராவல் வயோலேஜ் அந்த பயண குறிப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து சர்வைவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. Below his an expert from this travel voyage where he records his observation of the society in the Gupta era. Gupta era ல எப்படி வந்து இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய ட்ராவல் பயண குறிப்புகளை வந்து சொல்லியிருக்காங்க. The people are numerous and happy. நிறைய பேர் வந்து ஹாப்பியாக இருந்தாங்க. They have no need to register household and attend to the office. அவங்களுடைய குடும்பத்தை பற்றி எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆஃபீஸ்க்கு போகணும், அந்த ஆஃபீஸ்னால் அரசவையோடைய ஆஃபீஸ்க்கு போகணும், அந்த மாதிரி எந்த ஒரு நீடும் கிடையாது. தோஸ் ஹூ ஃபார்ம் ராயல் லேண்ட் பே த போர்ஷன் ஆஃப் தேயர் கிரெயின்ஸ். ஸோ வந்துட்டு யார் வந்து ராயல் லேண்டில் வந்து பயிர் வைக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு அவங்க பே பண்ணாங்க. அவங்களோட கிரெயின்ஸில் ஓரளவுக்கு போர்ஷனை வந்து கிங்குக்கு வந்து பே பண்ணாங்க, கப்பமாக கட்டியிருப்பாங்க. த கிங் காட் அண்ட் அட்டண்டர்ஸ் ஹாவ் த சேலரி. கிங்குக்கு இந்த காட் அவங்களுடைய அட்டண்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. த சிட்டிஸ் ஆர் தேர் கிரேட்டஸ்ட் இன் த மிடில் கிங்டம். ஸோ மிடில் கிங்டமில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கேஞ்சட்டிக் பிளைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிஸ்லாம் வந்து நிறைய டெவலப் ஆகிருந்தது. அண்ட் த இன்ஹாபிட்டன்ஸ் ஆர் ரிச், ப்ரோஷியஸ் அண்ட் ப்ராக்டிஸ் த கைண்ட்னஸ் அண்ட் ரைட்னஸ். ஸோ அவங்களுடைய இன்ஹாபிட்டன்ஸ் எல்லாமே எப்படி இருந்தாங்க பார்த்திங்கன்னா ரிச்சாகவும் ப்ராஸ்பரஸாகவும் தென் கைண்ட்னஸ் வந்து இருந்தவங்களும் ரொம்ப ரைட்னஸாகவும் வந்து இருந்தாங்க, கரெக்டான பீப்புள், அதாவது தப்பு பண்ணாமல் நேர்மையானவங்களாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. த ஹெட்ஸ் ஆஃப் த வைஷ்யாஸ் ஃபேமிலி, தட் இஸ் மெர்ச்சன்ட்ஸ் ஆர் ட்ரேடர்ஸ். வைஷ்யாஸ் ஃபேமிலினா யார் சொல்லுவாங்கன்னா மெர்ச்சன்ட் அண்ட் ட்ரேடர்ஸை தான் வைஷ்யாஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. எஸ்டாப்ளிஷ் த ஹவுஸ் ஃபார் சேரிட்டி அண்ட் மெடிசின்ஸ். அவங்க என்ன பண்ணாங்கன்னா சேரிட்டிக்காக ஒரு இடம் வந்து மடங்கள் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சேரிட்டியான ஹவுஸ் கட்டியிருந்தாங்க. மெடிசன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. த புவர் ஆர்பன்ஸ் அண்ட் த சிக்ஸ் ஆர் கேர்டு ஃபார் டாக்டர் ப்ரொவைட் த ட்ரீட்மெண்ட் அண்ட் தே நீட் ரிசீவ் ஃபுட் அண்ட் மெடிசின்ஸ். ஸோ புவர் அண்ட் ஆர்பன்ஸ் அந்த மாதிரி இருந்தவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேர் பண்ணி பார்த்துப்பாங்க அந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபுட் அண்ட் மெடிசின்ஸ் வந்து அந்த பேஷண்ட்டுக்காக டாக்டர் வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. த சிட்டிஸ் ஹேஸ் மெனி வெல்தி வைஷ்யாஸ் எல்டர்ஸ் அண்ட் ஃபாரின் மெர்ச்சன்ட் வித் த பியூட்டிஃபுல் ஹோம்ஸ். த லேன் ஆர் கெப்ட் இன் குட் ஆர்டர். இந்த சிட்டி எல்லாமே எப்படி இருந்ததுன்னா மேக்ஸிமம் வெல்த்தியாக இருந்தது. வைஷ்யாஸ் எல்டர்ஸ் வந்து இருந்தாங்க. வைஷ்யாஸ்னால் பார்த்தோம் அந்த மெர்ச்சன்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப எல்டராகவே இருந்தாங்க. ஃபாரின் மெர்ச்சன்ட்ஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்தாங்க. அந்த லேன்ஸ்னால் அந்த ஸ்ட்ரீட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஆர்டரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்தது. இதுதான் வந்து குப்தாவோட எம்பையர் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ட்ராவலர்ஸோடைய குறிப்பிலேருந்து எடுக்கிறது. ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.